பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் இடம் கிடைக்க உலக தலைவர்களிடையே ஆதரவு அதிகரிப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை தொடர்ந்து பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் ஆதரவு. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக தடம் பெட்டகத்தை பிரதமர் மோடிக்கு பரிசளித்து முதலமைச்சர் நெகிழ்ச்சி. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். பிரதமர் உடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரதமர் உடனான சந்திப்பு இனிய சந்திப்பாக அமைந்தது. மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ளதாக மாற்ற வேண்டியது பிரதமர் மோடியிடம்தான் உள்ளது. பிரதமர் மோடி உடனான சந்திப்பை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. காலை பிரதமர்களை சந்தித்து வந்திருக்கிறோம். சந்திப்பு ஒரு இனிய சந்திப்பாக, இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமருடைய கையில் தான் இருக்கு. ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு 3 முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டிய 3 கோரிக்கைகளை பிரதமரிடம் மனுவாக அளித்துள்ளோம். மத்திய அரசின் நிதியை தாமதமின்றி உடனடியாக வழங்க வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 2021ஆம் ஆண்டே வழங்குச்சு. இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். இந்தியாவில் தொழிற்சாலை அமைத்து மின்சார கார்களை உற்பத்தி செய்ய வரும்படி எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு அழைப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் டெஸ்லா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். தீபாவளி மற்றும் சத் பூஜையை முன்னிட்டு 108 ரயில்களில் கூடுதலாக பொது பெட்டிகள் இணைப்பு. 1 கோடி பயணிகள் பயன்பெறும் வகையில் 12,500 ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சட்டவிரோத செயல்களில் கைதாகி ஜாமீனில் வரும் திமுகவினருக்கு முதலமைச்சர் தியாகி பட்டம் வழங்குகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 40 மாத திமுக ஆட்சியில் சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பும் பிரிக்க முடியாத அளவிற்கு ஒட்டி உறவாடுவதாக குற்றச்சாட்டு. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. பத்திரிகை உலகில் அடித்தட்டு மக்கள் வரை சுலபமாக தமிழில் படிக்க ஆதித்தனார் ஆற்றிய பணி இன்றும் கிராமப்புறங்களில் பாமர மக்களால் பாராட்டப்படுவதாக நெகிழ்ச்சி. அதிமுக ஒன்றுபடாமல் வெற்றி வாய்ப்பு இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடியதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருப்பதுதான் என்று கருத்து. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி 7 இடங்களில் டெபாசிட் பறிபோயிருக்கிறது. 13 இடங்களில் 3வது இடத்தில் வந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் நிறுவன ஊழியர்களை நேரில் சந்தித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆறுதல். உரிமைக்காக போராடி வரும் ஊழியர்களின் பிரச்சனையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று பிரச்சனைக்கு தீர்வு காண முயல்வேன் என உறுதி. சென்னை மாநகருக்குள் பொது இடங்களில் குப்பை மற்றும் கட்டட கழிவுகளை கொட்டினாலும் எரித்தாலும் 5,000 ரூபாய் அபராதம். அனைத்து வகையான கடைகளிலும் குப்பை கூடை, குப்பை தொட்டி இல்லை என்றால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மீண்டும் உயர்கிறது சொத்து வரி. கடந்த 2022ஆம் ஆண்டு சொத்து வரி 50% முதல் 150% வரை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 6% வரை உயர்த்த தீர்மானம்.
பள்ளிப்பாளையம் அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை சினிமா பட பாணியில் மடக்கி பிடித்த காவல்துறையினர். லாரிக்குள் இருந்த 7 கொள்ளையர்கள் போலீசார் மீது தாக்குதல் தொடுக்க முயன்றதில் ஒரு நபரை பள்ளிப்பாளையம் போலீசார் சுட்டுக் கொலை செய்தனர். தப்பி ஓடிய மற்றொரு கொள்ளையனை தேடும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. விசாரிச்சாதான் முழு தகவலையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பள்ளிப்பாளையம் நாங்க போறோம். போலீஸ் வந்து 2 பேரும் அங்க இன்ஜூரியாகி அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களை விசாரிச்சுட்டு உங்களுக்கு முழு தகவல். நடிகை சாய் பல்லவியின் கதாபாத்திரத்தை வெளியிட்ட அமரன் படக்குழு. இணையத்தில் வைரலாகி வரும் அறிமுக வீடியோவிற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு நிறைவு. சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற சந்திப்பின் போது மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்தும் நீட் தேர்வுக்கு விலக்கு உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்தியதாக தகவல். டெல்லியில் பிரதமரிடம் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி வழங்க வலியுறுத்தல். சீபா ஆதித்தனார் ஆற்றிய நற்பணிகளை நினைவு கூர்ந்து போற்றுவோம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வது குறித்து தென்கொரியாவில் இருந்து வந்த யுனெஸ்கோ தேர்வுக்குழு இன்று நேரில் ஆய்வு. மத்திய அரசின் உயரதிகாரிகள், இந்திய தொல்லியல் துறை உயர் அதிகாரிகள் என 7 பேர் தீவிர ஆய்வில் ஈடுபட்டனர். பண மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து சென்னை புழல் மத்திய சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று கையெழுத்திட்டார். தொடர் மின்வெட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மின்சாரம் கிடைக்கின்ற போது அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்றும் கேள்வி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சின்னமனூரில் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கணியின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு நிகழ்த்தப்பட்ட விவகாரம். பிச்சைக்கணியின் ஆதரவாளர்களை பெட்ரோல் குண்டு வீசியது அம்பலமான நிலையில் ஆதரவாளர்கள் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்களுடன் பலூன்களை கொண்டு வான்வழி பிரச்சாரம். குஜராத் பாவ்நகர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ள நீரில் 29 பேருடன் சிக்கிய பேருந்து. தீயணைப்பு துறையினர் மற்றும் கிராம மக்கள் உதவியுடன் கயிறுகள் மூலம் பேருந்தில் சிக்கிய பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.